பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதன் கூறுகின்ற பதிலை வைத்தல்ல, மாறாக அவன் கேட்கின்ற கேள்விகளை வைத்து அவனை மதிப்பீடு செய்ய வேண்டும் என்று பிரெஞ்சு அறிஞர் வால்டர் கூறுகின்றார். நம்முடைய வாழ்வில் எல்லா சூழல்களிலும் நாம் கேட்க வேண்டிய கேள்விகள் 4 இருக்கின்றன. முதலாவது, நான் யார்? இரண்டாவது, நான் எங்கிருந்து வருகிறேன்? மூன்றாவது, இங்கு என் நோக்கம் என்ன? நான்காவது, நான் மீண்டும் எங்கே செல்லப் போகின்றேன்? இந்த 4 கேள்விகளுள் நாம் பெரும்பாலும் நம்மை பார்த்து எதையும் கேட்பதே கிடையாது. மாறாக அடுத்தவரை பார்த்துதான் பல கேள்விகளை நாம் கேட்கின்றோம். அந்த வரிசையில்தான் செர்மி பெர்னதத் தன்னுடைய அன்னை மரியாள் தனக்கு வெளிப்படுத்திய அந்த 16வது காட்சியிலே முற்றிலுமாக இதுவரை தான் கண்டிராத ஒரு நிகழ்வு, அனுபவம் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே அவர் இருக்கின்ற பொழுது அன்னை மரியாளை பார்த்து, நீங்கள் யார்? உங்களது பெயர் என்ன என்ற கேள்வியை அந்த சிறுமி எழுப்புகின்றார். அந்த சிறுமிக்கு அன்னை மரியாள் கொடுக்கின்ற பதில், நாமே அமல உற்பவம். இந்த வார்த்தைகள் நமக்குள் ஒரு சில வினாக்களை எழுப்புவது இயல்பான ஒன்றாக இருக்கிறது. காரணம், அன்னை மரியாள் ஒரு தனிப்பட்ட ஒரு நபராக, ஒரு சிங்குலர் பர்சனாகத்தான் அங்கே இருக்கின்றார். அவர் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? நானே அமல உற்பவி. ஆனால் அவர் ஏன் பன்மையில் நாமே அமல உற்பவம்? மற்ற எல்லா மொழிகளிலும் இல்லாத ஒரு சிறப்பு நம்முடைய தாய்மொழியாகிய தமிழிலே அன்னை மரியாளுக்கு ஏன் நாமே அமல உற்பவம் என்கின்ற ஒரு வெளிப்படுத்துதலை அன்னை மரியாள் வெளிப்படுத்துகிறார் என்று பார்த்தோம் என்றால், மேக்சிமில்லியன் அழகான ஒரு பதிலை தருகின்றார். கடவுள் படைக்கிறவர், இயேசு கிறிஸ்து படைக்கப்பட்டவர். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவர்களின் அன்பிலிருந்து புறப்படக்கூடியவர். அப்படி என்றால் அவர் உற்பவமாக இருக்கின்றார். இயல்பாகவே அவர் இறைவனோடு இணைந்த நிலையில் இருக்கின்றார். அவ்வாறு பார்க்கிற பொழுது அன்னை மரியாளும் கேள்வி கேட்டார். வானதூதர் அவரை அணுகி கடவுளின் திட்டத்தை வெளிப்படுத்திய பொழுது, இது எங்கனம் ஆகும்? நான் கணவனை அறியேன். சக்கரியா கேட்கின்றார், இதெல்லாம் நிகழும் என்று நான் எப்படி தெரிந்து கொள்வது? எலிசபெத் அம்மாள் கேட்கிறார்கள், என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் பேறு பெற்றது எப்படி? இங்கே வானதூதரிடம் அன்னை மரியாள் வெளிப்படுத்தி அந்த கேள்விக்கு வானதூதர் கொடுத்த பதில், தூய ஆவியார் உன் மீது நிழலிடுவார், உன்னத வல்லமை உன்னிடமிருந்து வெளிப்படும். அப்படி என்றால் அந்த கடவுளுடைய இயல்பாகிய தூய ஆவியாருக்கு மணவாளியாக அன்னை மரியாள் இருக்கின்ற காரணத்தினால்தான் அவர் அங்கே எவ்வாறு தூய ஆவியார் உற்பவமாக இருக்கின்றாரோ அதே போன்று அன்னை மரியாளுக்கும் அந்த உற்பவம் என்கிற நிலைக்கு அவர் இறைவனால் உயர்த்தப்படுகின்றார். அமல உற்பவி என்பது அவர் பிறப்பு நிலை பாவம் இல்லாமல் பிறந்ததை குறிக்கின்றது. ஆனால் அமல உற்பவம் என்பது இறைவன் அவருக்கு தனிப்பட்ட விதத்திலே கொடுத்த ஒரு பேராக, அவர் இறைவனுக்கு இருப்பதற்கு துணையாக மீட்பு திட்டத்திலே பங்கெடுப்பதற்கு உயர்த்தப்பட்ட ஒரு நிலையை அது வெளிப்படுத்துகின்றது. பிரியமானவர்களே, சாதாரண மனிதர்களாகிய நாம் நம்முடைய வாழ்வில் நம்மை பெற்றெடுத்த அன்னைக்கு நாம் எந்த அளவிற்கு பெருமையை சேர்க்க நாம் துடித்து கொண்டிருப்போம். நம்மெல்லாம் ஸ்கூலில் படிச்சிருப்போம். எப்போ நிறைய ஸ்கூலில் பார்க்குற பொழுது இந்த ஒரு 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவர்களை நிறைய பஞ்சாயத்துக்கு வருவாங்க. என்னென்னு விசாரித்தோம்னா, எங்கள் அம்மாவை தப்பாக திட்டான், எங்கள் அப்பாவை திட்டான், அதனால் நான் அடிச்சிட்டேன். ஒரு சாதாரண மனிதர்களாகிய ஒரு குழந்தை மனநிலையில் இருக்கின்றவர்களுக்கே தன்னுடைய தாயானவர்
மேன்மையானவராக உயர்வானவராக பிறர் மத்தியில் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற பொழுது இறைவன் தன்னுடைய மகனுக்கு அன்னையாக தேர்ந்தெடுக்கின்ற அந்த அன்னை மரியாளை எந்த அளவிற்கு உயர்த்த வேண்டும் என்று அவர் கருதி இருப்பார் என்பதையும் இந்த நாள் சிந்தித்து பார்ப்பதற்கு நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. விவிலியத்திலே பார்க்கின்றோம், தாவீது அரசன் கடவுளால் எல்லா நிலைகளிலும் அங்கீகரிக்கப்பட்டவர். தான் விரும்பி தேடிய அனைத்து வெற்றிகளையும் கடவுள் அவருக்கு கொடுத்தார். இனிமேல் தேவை என்று எதுவுமே இல்லை என்று எண்ணிய மனிதன் இறுதியாக தேவையாக கருதியது, நான் மாட மாளிகையில் கோபுரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், ஆனால் இவற்றையெல்லாம் எனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற என்னுடைய கடவுள் சாதாரண ஒரு கூடாரத்தில் இருக்கின்றாரே, நான் அவருக்கு பெருமை சேர்க்க வேண்டும், அவர் தங்குவதற்கான ஒரு இல்லிடத்தை நான் உருவாக்க வேண்டும் என்று முன் வருகின்றார். ஆனால் இறைவன் அவரை பார்த்து சொன்னது, வேண்டாம், உன்னுடைய கரங்கள் இரத்தம் சிந்திய கரங்களாக இருக்கிறது, நீ பாவம் செய்த ஒரு மனிதனாக இருக்கின்றாய், உன்னுடைய கரங்களால் எனக்கு ஆலயம் எழுப்பக்கூடாது. இறைவன் தான் தங்கி இருப்பதற்கான ஒரு இடத்தை ஏற்பாடு செய்வதற்கே மிகவும் பரிசுத்தமானதை உன்னதமானதை தேர்ந்தெடுக்க விரும்புகின்றார். அப்படி என்றால் இதையெல்லாம் விட மேலாக உலகை பாவ நிலையிலிருந்து மீட்பதற்கு தன்னுடைய மகனை அனுப்ப போகின்ற இடம் எந்த அளவிற்கு ஒரு பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும் என்பதை இறைவன் விரும்பியிருப்பார் என்பதை நாம் உணர்ந்து பார்ப்போம். நேற்று தினம் நாம் சபையருக்கு விழா கொண்டாடினோம். அவருடைய வாழ்வு எதை நோக்கி சென்று கொண்டிருந்தது? உலக இன்பங்கள், மக்கள் மத்தியிலே ஒரு பெயரும் புகழும் இருக்க வேண்டும், ஒரு காக்கி ஃபேஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஆணவமான ஒரு மிடுக்கான ஒரு முகத்தோற்றம் இருக்க வேண்டும் என்றுதான் விருப்பப்பட்டார். ஆனால் இறை வார்த்தை உலகத்தை வெற்றி பெற்று விடலாம், ஆனால் ஆன்மாவை இழந்து விட்டால், பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் காத்து கொள்ள வேண்டியது ஆன்மா ஒன்றுதான். ஏனென்றால் அதுதான் நாம் இறந்த பிறகு விண்ணகத்திற்கு நம்மால் எடுத்து செல்லக்கூடிய ஒரு பொருளாக ஒரு சொத்தாக இருக்கும். இந்த உடலை நாம் இந்த மண்ணுலகில் தான் விட்டுவிட்டு சென்று விடுவோம். ஆனால் நாம் இறைவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டியதை நாம் எந்த அளவிற்கு மேன்மையானதாக உயர்வானதாக பாதுகாக்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். ஒரு முறை ஒரு திருப்பலியின் பொழுது ஆலயத்திற்கு வெளியே ஒரு மாணவன் தன்னுடைய சைக்கிளை பற்றி பிடித்து கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கின்றான். அதை கவனிக்கின்ற பங்கு தந்தை அவனிடம் வந்து, தம்பி ஏன் உள்ளே போகலையா? இல்லைங்க பார்த்தா என் சைக்கிளில் லாக் இல்லை, பூட்டு இல்லை, இது தொலைந்து விடும் என்று எனக்கு அச்சமாக இருக்கிறது, எனவே நான் எங்கே நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாராம். அப்பொழுது தந்தை பங்கு தந்தை அவனிடம், நீ பரவாயில்ல, சைக்கிள் ஓரமாக நிறுத்திட்டு போ, பரிசுத்த ஆவியானவர் அதை பாதுகாப்பார், எனவே நீ கவலைப்படாமல் கோயிலுக்குள்ளே போய் ஜெபம் செய் என்று சொல்லுகிறார். அந்த மாணவனும் உள்ளே வருகின்றான், அவனுக்கு பின்னாடியே பங்கு தந்தையும் வருகின்றார். அந்த மாணவன் முழுதால் படியிட்டு மிகவும் பக்தி பெருக்கோடு தந்தை மகன் ஆமேன் என்று சொல்லி ஜெபத்தை முடித்து விடுகின்றான். இதை கவனித்த பங்கு தந்தை இவனை பார்த்து கேட்கிறார், என்னடாச்சு உனக்கு? தந்தை மகன் தூய ஆவியார் தானே சொல்லி சிலுவை போடணும், நீ என்ன வரும் தந்தை மகன் ஆமேன் என்று சொல்கிறேன்னு கேட்டாராம். அதற்கு அந்த மாணவன் சொன்ன வார்த்தை, ஃபாதர், இந்த பரிசுத்தாவியானவர் என் சைக்கிளை பார்த்துக்கிட்டு இருக்கிறார், நான் என் கூட இருக்கிறது தந்தையும் மகனும் தான், அதனால தான் அவங்ககிட்ட ஜெபிக்கிறேன். பிரியமானவர்களே, இன்று நாம் பாவ வாழ்விலே உழன்று கொண்டிருப்பதற்கான ஒற்றை காரணம் நாம் தூய ஆவியாரை விட்டுவிட்டது தான். அவருடைய வல்லமை நம்மோடு இருக்கிறது. திருமுழுக்கின் வழியாக, உறுதிப்பூசல் வழியாக அவர் நம்மை வழி நடத்துகின்றார், பராமரிக்கின்றார் என்பதை நாம் மறந்துவிட்ட காரணத்தினால்தான் நம்முடைய வாழ்வு பாவத்திலே உழன்று கொண்டே இருக்கிறது. நாம் என்று அவருடைய ஆற்றலையும் வல்லமையும் உணர்கின்றோமோ, எவ்வாறு தூய ஆவியானவர் அன்னை மரியாள் மீது நிழலிட்டு அவரை மேன்மைப்படுத்தினாரோ, அதே ஆவியானவர் நம்மோடும் இருக்கின்றார். நாமும் இறைவன் பார்வையிலே மேன்மை அடைய வேண்டும் என்றால் அந்த தூய ஆவியாரை பற்றி கொண்டு அவருடைய வழி நடத்துதலே நம்மை ஒப்படைப்போம். எனவே எல்லா சூழல்களிலும் சிரிக்க தெரிந்த ஒரு முகமாக, கொடுக்க தெரிந்த ஒரு குணமாக,
நம்மையே தாழ்த்தி கொள்ளக்கூடிய ஒரு மனமாக நாம் ஒவ்வொருவரும் அன்னை மரியாதை பின்பற்றி வாழ்வோம். அவர் இறைவனுடைய திட்டத்தில் எவ்வாறு இறைவனால் உயர்த்தப்பட்டாரோ அதே போன்று இறைவன் நம்மையும் உயர்த்துவார் என்ற மேலான நம்பிக்கையோடு தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.